வணக்கம் நண்பர்களை. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம லட்சுமி கண்ணுல பட்டுறாங்க. திருவும் திவ்யாவும் ரொமாட்டிக்கா இருக்கத நம்ம லட்சுமி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. திவ்யாக்கா அப்போ திவ்யாக்காவை தான் திரு காதலிக்காரா அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு அதிர்ச்சி போயா இருக்கிறாங்க. அதே சமயத்துல பார்த்தோன்னா இங்க காஞ்சனா அம்பிகாவை மிரட்டுறாங்க. இந்த சஷ்டியத்த பூஜையில நீ எப்படி ஒதுங்கி இருந்தியோ அதே மாதிரி இப்போ உப்பு கூட மாற்ற சமுதாயம் நடக்குது. உன் கையால் எனக்கு சம்மந்தி முறையில் நான் வாங்கிக்க விரும்பலை. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன்லேயே நீ ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. காஞ்சனா திங்க் பண்ணுறாங்க, எப்படியாவது நம்ம திருவுக்க வாழ்க்கையில் இந்த லட்சுமி வந்துடக்கூடாது, நம்ம கண்ட கனவு நினைவாயிடக்கூடாது அப்படின்னு கவிதாவுக்கு ஃபோன் போட்டு அங்கே சொல்லுறாங்க. நம்ம திரு நல்லா தானே இருக்காப்புல அப்படின்னு கேட்காங்க. ஆமாம் நல்லா தான் இருக்காங்க, அவனுக்கு ஒரு குறை இல்லை, திவ்யாவோட புருஷனாக ஆகுது மட்டும் தான் குறை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனாரு. சரி பார்த்துக்க, அவனுக்கு மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நான் அம்பிகாவையே கிட்ட நெருங்க விட மாட்டேன், நான் பார்த்துக்கிட்டேங்க்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதாவுக்கு எப்படியாவது இந்த அம்பிகாவுக்கு உயிரை பறிச்சிடலான்னு பார்த்தா இந்த லட்சுமி அவளுக்கு பாதுகாப்பு தெய்வமாட்டு இருக்கா. இதை தவிடுபடி பண்ண நம்ம லட்சுமி மீது ஏதாவது பழியை புருட்டி அவளை இங்க இருந்து தள்ளணும். சரி அது இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரமே நம்ம காஞ்சனா சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திவ்யாவோட வரப்போகிறேன். என்ன விஷயங்க்கா என்ன அப்படின்னு சில நேரம் இந்த கல்யாணத்துக்காக பூ கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால அந்த ஃபங்க்ஷனை வச்சு பேசுறதுக்கு தான் நான் அம்மா அப்பா கிட்ட பேச வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கா, நானும் அதை எதிர்பார்த்து காவல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம திவ்யா நம்ம கணவர் வீட்டுக்கு போகிறோம், நம்ம இன்னைக்கு சாரியில் போகலாம் அப்படின்னு புடவையை கட்டிக்கிட்டு போகிறாங்க. திரும்ப பட்டு வேட்டி சட்டை போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்போ தான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படி ஒரு சமுதாயம். அதுக்காக அம்மா சொல்லியிருக்காங்க, இங்கே ரெடி ஆகும் அப்படின்னு பட்டு வேட்டி பட்டு சடையில் நம்ம திரு மாப்பிள்ளை கோலத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம திவ்யாவும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு அப்படியே ஜாமினி வராங்க. இந்த சைடு நம்ம லட்சுமியை பார்த்து லட்சுமி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம திவ்யா சந்தோஷத்தில் இருக்காங்க. என்னக்கா வாங்க அப்படின்னு அந்த இடத்துல என் மாமியார் வீட்டில் நான் வரதுக்கு முன்னாடியே லட்சுமி நீ வந்துட்ட அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் திருவை என்ன நம்ம லட்சுமி சந்திக்கலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா பயங்கரமாக அம்பிகாவை திட்டுறாங்க. இந்த பாரு நீ ஒன்றா சம்மந்தி அப்படின்னு சொல்லுது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த உப்பு கூட மாட்ட ஃபார்மாலிட்டிஸ்லேயே நீ சஷ்டியத்த பூஜையில் எப்படி ஒதுங்கி நின்னியோ, என் கண்ணில் படாமல் நின்னியோ அதே மாதிரி ஒதுங்கி நிற்கணும். உன் பையனுக்கு நடக்க எந்த நல்ல விஷயத்துலையும் நீ கலந்துக்க கூடாது, நீ வெளியாளுக்கணங்க ஒதுங்கியே நிற்கணும். ஏன்னா என் கண்ணில் படக்கூடாது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி, எனக்கு கோபமாக வருது அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா நம்ம திருவோட அம்மா அம்பிகாவை போட்டு அப்படியே கொந்தளிச்சு திட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாட்டி இவ காஞ்சனா ஏன் என்ன திருந்த மாட்டேங்க அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம கவிதா இவளுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே நம்ம திரு வராங்க. அத்தை என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் திரு வந்தோடனே அப்படியே உள்டாவாக பேச்சை மாற்றி நல்லவங்க மாதிரி நம்ம காஞ்சனா காட்டிக்கிட்டாங்க. அம்பிகாவும் கண்டுக்கிடலை. அம்பிகாவுக்கு ரொம்பவே கவலை. ஒத்தைக்கு ஒரு பையனாக திருவை வச்சுக்கிட்டு நம்மளை இப்போவே ஓரங்கட்டுறான் இந்த காஞ்சனா. இனி இவ நம்ம சம்மந்தி ஆகிட்டானா நடக்க போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போவே பயமாக இருக்க. என்ன பண்ண, இதை நான் எப்படி திருவுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக கோபத்தில் அப்படியே நம்ம அம்பிகா கண் கலங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு இந்த உப்பு கூட தூக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை கைமாற்றக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் நீ தயவு செய்து வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டிலே முடங்கிக்கிட. உன் சம்மந்தி அப்படின்னு நான் எந்த காலத்துலையும் நான் சொல்லி பெருமைப்பட விரும்பலை. நீ அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ வரக்கூடாது. இதே மாதிரி தான் திரு என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட ஃபங்க்ஷனில் கூட நீ கலந்துக்க கூடாது அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இங்கே என் காதலி எனக்கு நீ மனைவியாக போகிறவ வந்திருக்கா என் வீட்டுக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யா பட்டுப்புடவையில் இருக்கிறத பார்த்த உடனே திரு அந்த இடத்துல ரொமாட்டிக்காக ஃபீல் பண்ணி நம்ம திவ்யா கிட்ட நெருங்கி வராங்க. இந்த சைடு நம்ம திவ்யா
வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் காஃபி எடுக்கணும் அப்படின்னு வந்து காஃபியை போட்டுக்கிட்டு நம்ம லட்சுமி அந்த காஃபியை தூக்கிக்கிட்டு வாராங்க. இங்கே வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. நம்ம திருவும் லட்சுமியும் வந்து சேர்ந்து அப்படியே வந்து ரொமாட்டிக்காக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஐயையோ லட்சுமி தள்ளுங்க திரு அப்படின்னு வந்து தள்ளி விடுறாங்க. மகா வந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாவுக்கு வந்து தெரியுது, என்னோட கணவர் தான் வந்து திவ்யாக்கா கட்டிக்க போகிற புருஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தெருவுக்கும் பயங்கர ஷாக்கு. நான் தாலி கட்டிய பொண்டாட்டி அவள் வந்து எங்கெல்லாம் தேடி அலைஞ்சே, அவள் எங்கேயும் காணலை. கடைசியில் அவளை தான் திவ்யா வந்து எங்கள் அம்மாவை கவனிக்க மகாவாட்டு வந்திருக்குது, அவள் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சொல்கிறாங்க, என்ன லட்சுமி என் கட்டிக்க போகிற புருஷனை நீ பார்த்துட்டியா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் இப்போதான்க்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம திவ்யாவை பார்த்து தேங்க்ஸு அப்படின்னு வந்து திவ்யா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக இப்போ டேக்ஸ் சொல்கிறியே திரு அப்படின்னு வந்து கேட்குறாரா. இல்லை எங்கள் அம்மாவை கவனிக்க இவ்வளோ நல்லவங்களை கொண்டு நீ ஏற்பாடு பண்ணியிருக்கல, அதுதான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து எப்போந்தான் வந்து இந்த லட்சுமியை பாதுகாப்பாக கொண்டு விடுறதுக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறனால தான் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை கவனிக்க ஆள் தேவை, நீ அப்படின்னு வந்து ஏற்பாடு பண்ணனால எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா திவ்யாவும் நம்ம லட்சுமியும் வந்து சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எங்கே என்னோட மனைவி தான் லட்சுமி அப்படின்னு வந்து தெரிஞ்சோ அன்னைக்கு வந்து திவ்யாவுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதோட பார்த்தோன்னா லட்சுமி தன்னோட வாழ்க்கையை எங்கள் நலனுக்காக வந்து எப்படி வந்து அவள் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து எனக்கு லட்சுமியை பார்க்க நேரம் எல்லாம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. எங்கே என் நலனுக்காக வந்து நான் அவளோட வாழ்க்கையை அழிக்கிறனோன்னு தோணுது அப்படின்னு வந்து வந்து நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண, நான் வந்து சொன்னேன் இந்த கல்யாணத்தில் லட்சுமிக்கு கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு வேற எதிர்காலம் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொன்ன பிறவும் அந்த நேரத்தில் இருந்து காது கொடுத்து யாரும் கேட்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆபத்தில் இருந்து அவளை காப்பாற்ற தான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை கடைசியில் என் வீட்டிலையே வந்து லட்சுமி வந்து வேலை பார்க்கறதுக்கு அம்மாவை கவனிக்கிறதுக்கு வந்திருக்கா. இதுதான் பயங்கர ஷாக். ஆனால் வேற எங்கேயோ அவள் கஷ்டப்படாத இந்த வீட்டில் அவள் நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு வந்து இது நம்மளுக்கு நல்ல விஷயம்தான் அப்படின்னு வந்து வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம காஞ்சனா கண்ணுலே நம்ம லட்சுமியை பார்த்துட்டு ஐயோ நம்ம நேற்று கண்ட கனவு பளிச்சிரம் போல இருக்க, இந்த லட்சுமியை திவ்யா இங்கே கொண்டா விட்டா, இவளை இப்போவே விரட்டி அடிக்கணும் அப்படின்னு எதுக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னா திவ்யா அக்கா தான் கொண்டு விட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க. திவ்யா சொன்னான்னா உனக்கு அறிவில்லை, அவள் கட்டி புக்க போகிற புருஷன் வீட்லையா நீ வந்து இருப்ப அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம காஞ்சனா. இந்த சைடு பார்த்தோன்னா வந்து இங்கேருந்து ஓடிடு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீயா போ, இல்லாட்டா நான் உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ள வேண்டியது வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவில் பார்த்து இவளை ஏதாவது ஓரங்கட்டு ஏதாவது ஒரு பழி சொல்ல இவளுக்கு மேலே போட்டு இந்த வீட்டை விட்டு நவுட்டு கவிதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.